ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 8 மாத குழந்தையிலேருந்தே கொடுக்க வேண்டிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இது காலையில் நீங்கள் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இதில் என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் இது எப்படி செய்யலான்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் நைட்டே இந்த 2 பொருளையும் ஊற வச்சுட்டேன். ஒன்று பார்த்திங்கன்னா பாதாம் நான் ஒரு 3 பாதாம் எடுத்துக்கிறேன். இதோட தோல்லாம் உரித்து நம்ம இதை ஆட் பண்ணி செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெய்சின், அதாவது உலர்ந்த திராட்சை, அது ஒரு 10 எடுத்துக்கிறேன். எனக்கு ஸ்வீட்னஸ்க்கு இந்த ரெய்சினோட ஸ்வீட்னஸே போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை பனை வெல்லம் இல்லைனா ஹனி இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்னஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. பட் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுருக்க அவல், வெள்ளை கலர் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெட் கலர் அவல் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அது ஒரு 2 மணி நேரம் ஊறணும். இது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா அந்த நம்ம நட்ஸ்லாம் ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ராகி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கேழ்வரகு மாவு இருக்கு இல்லையா, அதோட பால் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் மாவுலேருந்து தான் பால் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஊற வச்சு கூட அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதோட நம்ம அரைச்ச அந்த பாதாம் அவல் பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை அப்படியே நம்ம கேஸில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நம்ம ராகி கூழ்லாம் கிளறும் போது அடி பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு டெக்ஸ்சர் இந்த மாதிரி நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ அந்த பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெசிப்பியை 8 மாத குழந்தையிலேருந்து 1.5 வயசு குழந்தை வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதை காலை உணவாக கொடுக்கலாம். அண்ட் இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நல்லா வார்மாக கொடுங்க. ரொம்ப ஆறி போய் கொடுக்க வேண்டாம், ரொம்ப சூடாகவும் கொடுக்கக்கூடாது. டெஸ்ட் செக் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைக்கு ஊட்டி விடுங்க. ஸோ இதை கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட், நிறைய பேருக்கு டாக்டருக்குலாம் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம இதில் பாதாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும், நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. அண்ட் ரெய்சின் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி வெயிட் கெயினும் ஆகும். ஸோ தாராளமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேறு ஒரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.